கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இயேசுவை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு சிலுவையில் இருந்து இறக்கி நிக்கோதேமு என்கிற யூதரின் தலைவன் வெள்ளை போலமும் கரியை போலமும் கலந்த கலவையை அவரது உடல் முழுவதும் பூசி ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையை ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்துவிட்டு சென்றார்கள். பஸ்கா பண்டிகையின் பெரிய ஓய்வு நாளாகிய வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையில் இயேசுவின் உடலை பார்க்க வேண்டும் என்று வந்தாள். அவர் தூரத்தில் வரும்போதே கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. அதை கண்டதும் சீமோன் பேதுருவிடம் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசரிடமும் ஓடிப்போய் இயேசுவை காணவில்லை, கல்லை எடுத்து போட்டு யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்றாள். மகதலேனா மரியாள் இயேசுவை அதிகாலையில் பார்க்கச் சென்றாள். இரவெல்லாம் தூங்கினாளோ இல்லையோ தெரியவில்லை. இயேசு பட்ட பாடுகள் எல்லாம் அவள் கண்கள் முன்னால் வந்து போய்கொண்டே இருந்தது. ஆகவே எப்பொழுது விடியும் என்று காத்திருந்து இயேசுவை பார்க்க சென்றாள். மேலும் அவள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க செல்லவில்லை, மரித்த இயேசுவை அவருடைய சரீரத்தை பார்த்து சுகந்த வர்க்கங்கள் இடுவதற்காக சென்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். நாமும் அதிகாலையில் இயேசுவை தேடுகிறோம். கண்டிப்பாக என் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார் என்று அவரை உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்மோடு இன்றும் இருக்கிற ஜீவனுள்ள இயேசுவை தேடுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்ட மகதலேனா மரியாள் மற்ற சீசர்களிடம் நடந்ததை கூறி இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையால் அதிகாலையிலே எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடித்து பார்த்துவிட வேண்டும் என்று தாகம் கொண்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். கிட்டத்தட்ட 1 மாத காலமாய் சிகிச்சை பெற்றார். பிள்ளைகள் உடனிருந்து தகப்பனாரை பார்த்து கொண்டார்கள். சிகிச்சை பலனளிக்கவில்லை. ஒரு நாள் மிகவும் பலவீனமாகிவிட்டார். இனி மரித்து விடுவார் என்கிற நிலையில் மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி நீங்கள் அவரை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள், அவர் ஆசைப்படுவதையெல்லாம் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆகவே அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து அவர் விருப்பப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து இரவெல்லாம் கண் விழித்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். விடியற்காலம் 3 மணி அளவில் பிள்ளைகளெல்லாம் அவரை அறியாமல் பிள்ளைகளுக்கெல்லாம் தூக்கம் வந்துவிட்டது. ஆகவே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 6 மணி இருக்கும் அதிகாலை. அப்பொழுதுதான் விழித்து பார்த்தார்கள். அப்பா இறந்து போயிருப்பாரோ, நாமெல்லாம் தூங்கிவிட்டோமோ என்று நினைத்தார்கள். அவர் மரித்த அப்பாவைத்தான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து எழும்பினார்கள். ஆனால் அப்பா படுத்திருப்பதை கட்டிலில் அவரை காணோம். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாகிவிட்டது. வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடினார்கள். அவர் தானாக எழும்பி பாத்ரூம் சென்றிருந்தார். அதை கண்ட எல்லாருக்கும் சந்தோஷத்தில் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர்கள் எல்லாரும் தகப்பனாரிடம் என்ன நடந்ததென்று விசாரித்தார்கள். தகப்பனார் சொன்னார், நீங்கள் எல்லாரும் தூங்கிவிட்டீர்கள். அதன் பின்பு நான் ஆண்டவரிடம், ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கு கஷ்டமில்லாதபடி என்னை நடத்தும். நான் உம்மண்டை வரவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றேன். ஆண்டவர் அவரது கையை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார். நான் பிடித்து கொண்டே எழும்பிவிட்டேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, மகதலேனா மரியாள் அதிகாலையில் இருட்டோடே எழுந்திருந்து இயேசுவின் மரித்த சடலத்தை பார்ப்பதற்கு ஆவலாக வந்தாள். ஆனால் இயேசு அங்கே இல்லை. அதனால் சீசர்களிடம் கூறி அவரை தேடினார்கள். எப்படியோ அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடினார்கள். தேடின அவர்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பிவிடவில்லை. இன்றைக்கும் நாம் அதிகாலையில் எழுந்து உயிருள்ள ஆண்டவரை தேடுவோம். கட்டாயம் அவர் நம் கண்களுக்கு தென்படுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் காலையில் உம்மை தேடி கண்டடைய நீர் கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.